அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமக்கு கிடைத்த அதிர்ச்சிகரமான தகவல் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கொல்வதற்கு, அவரை அசாசினேட் பண்றதுக்கு அமெரிக்காவுடைய உளவுத்துறையான CIA மிகப்பெரிய திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தி கொண்டும் இருந்தது அப்படின்னும், ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்தியாவுடைய ரா அமைப்பும் ரஷ்யாவுடைய உளவுத்துறைக்கும் இந்த செய்தி கிட்ட அவர்கள் இருவரும் இணைந்து இதை முறியடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்குது. இந்த அதிர்ச்சிகரமான செய்தியை பற்றி தான் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்க போறோம் நண்பர்களே. என்ன நடந்தது, எங்க வச்சு என்ன நடந்தது, எதனால இது CIA சதி அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த மாதிரியான இந்தியா சென்ட்ரிக் செய்திகளை, இந்தியா சம்பந்தமான முக்கியமான செய்திகளை தவறாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் சேரும் நண்பர்களே. இதை ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தவறாமல் தட்டிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, சில வாரங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுக்கு ஸ்கோ உச்சி மாநாடுல கலந்து கொள்வதற்காக சென்றார் இல்லையா? அப்படி அவர் அங்கு சென்ற போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய கார்ல வச்சு அழைச்சிட்டு போனாரு அப்படிங்கிறத உலகம் முழுவதும் பெரிய செய்தியாக வந்தது. அழைச்சிட்டு போனதோடு இல்லாம அவங்க ஹோட்டலுக்கு சேர்ந்த பிறகும் கூட கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் புட்டினும் காருக்குள்ளேயே அமர்ந்தபடி பேசினாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி பலரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குச்சு. ரஷ்ய அதிபர் புட்டினுடைய காருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அது குண்டு துளைக்காத கார் மட்டுமல்ல, அது இந்த ராக்கெட்டெல்லாம் விட்டால் கூட அந்த காரை பெரிய அளவில் பாதிக்க முடியாது, உள்ளே இருக்கிறவங்கள எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அந்த ஸ்பெஷலான சிறப்பான காரு. அந்த காரில் உட்காந்து பிரதமர் மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் என்ன பேசினாங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பெரிய உலகளாவிய விவாதமாக மாறி இருக்குது நண்பர்களே. இந்த விஷயம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிற அதே சமயத்தில் இங்கே பங்களாதேஷில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த ரெண்டையும் இணைத்து தான் இப்பொழுது அமெரிக்க உளவு நிறுவனமான CIA உடைய சதி வெளியாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத பிரதமரும் திரு புட்டின் அவர்களும் அங்கே பேசி கொண்டிருந்த அந்த ஸ்கோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிட்டு இருந்த அந்த நேரத்தில், அதே சமயத்தில் இங்கே பங்களாதேஷுடைய தலைநகரான டாக்கால ஒரு ஹோட்டல் அறையில் ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் செத்து கிடக்கிறாரு. மர்மமான முறையில் யாராலையோ கொல்லப்பட்டு மர்மமான முறையில் செத்து கிடக்கிறாரு. அந்த வெள்ளைக்காரனுடைய பெயர் அர்வில் டெரன்ஸ் ஜாக்சன் அப்படிங்கிறதான். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது அவருடைய பாஸ்போர்ட்டை பார்த்தாலே தெரியும். ஆனால் இந்த டெரன்ஸ் அர்வில் ஜாக்சன் அப்படிங்கிற பேரை சொன்னாலே உலகத்தில் பலரும் நடுங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவர் ஒரு பயங்கரமான ஆளு அப்படிங்கிறாங்க. இவர் பணியாற்றியது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய உளவுத்துறையான CIA தான் இந்த மனுஷன் வேலை செய்கிறாரு. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பிற நாடுகளில் ஆட்சி மாற்றம் கொண்டு வருவது. இதுதான் இந்த மனுஷனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதற்காக இந்த ஜாக்சன் என்ன வேணா செய்யக்கூடியவர். அந்த நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுறது, அந்த நாட்டு தலைவர்களை போட்டு தள்ளுறது, அந்த நாட்டில் முக்கியமான ஆட்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஒன்று லஞ்சம் கொடுத்து கையூட்டு கொடுத்து அவங்கள அமெரிக்காவின் பக்கம் சாய வைக்கிறது, இல்லைன்னா அவங்கள போட்டு தள்ளுறது. இப்படி ஆட்சி மாற்ற ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த டெரன்ஸ் ஜாக்சன் டாக்கால செத்து கிடந்தார் இல்லையா? அந்த நாள் எது அப்படின்னாக்க, அங்கே ஸ்கோ உச்சி மாநாடுல பிரதமர் மோடியும் புட்டினும் கலந்து கொண்டிருக்கிற அதே நாள் தான். இந்த இருவேறு சம்பவங்களை ஒன்றாக இணைத்து இன்றைக்கு உலக வல்லுநர்கள் ஒரு பெரிய தியரியவே கட்டி அமைச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ஜாக்சன் இருக்கான் இல்லையா, அவன் பங்களாதேஷுக்கு வந்ததுக்கான காரணமே பிரதமர் மோடி அவர்கள் சீனா செல்லும் போது அங்கேயோ போற வழியிலையோ வர்ற வழியிலையோ
ஏதாவது ஒரு வகையில் பிரதமர் மோடி அவர்களை முடிச்சு கட்டுறது அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டோட தான் இவன் அங்கே வந்து கேம்ப் அடிச்சு வந்திருக்கிறான் அப்படிங்கிற உளவு தகவல் ரஷ்யாவுடைய உளவுத்துறைக்கு கிடைத்ததாகவும் அவர்கள் உடனடியாக இந்திய உளவுத்துறைக்கு அலர்ட் பண்ணதாகவும் ரஷ்ய உளவுத்துறையும் இந்திய உளவுத்துறையான ரா ரெண்டும் இணைந்து தான் தாக்கால வச்சு இவனை போட்டு தள்ளுனதாகவும் செய்திகள் இப்பொழுது உலாவர ஆரம்பிச்சிருக்குது. இந்த செய்திகளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும் விதமாக பாரத பிரதமர் சொன்ன ஒரு வார்த்தை இப்பொழுது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது நண்பர்களே. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுக்கு ஸ்கோ உச்சி மாநாடுக்கு போயிட்டு இந்தியா திரும்பினார் இல்லையா, திரும்பி வந்த பிறகு அடுத்த நாள் சரியாக சொன்னோம்னா செப்டம்பர் 2 ஒரு மீட்டிங்கில் கலந்து கொள்றாரு. புதுடெல்லியில் செமிகான் சமிட் அப்படிங்கிற அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் அங்கே அவர் பேசி கொண்டிருக்கும் போது எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு கைதட்டுறாங்க. அதை கைதட்டின பிறகு திரு மோடி அவர்கள் சொன்னதுதான் இப்பொழுது பெரும் சர்ச்சையாக மாறி இருக்குது. உரத்த கைதட்டுகளுடைய சத்தம் அடங்கிய பிறகு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? எதுக்காக கைதட்டுறீங்க? இப்போ நான் நல்லா பேசினேன்னு சொல்லி கைதட்டுறீங்களா, அல்லது நான் ஸ்கோ உச்சி மாநாடுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு பத்திரமாக திரும்பி வந்து விட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கைதட்டுறீங்களா அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார். அவர் அந்த வார்த்தையை சொன்னது அங்கே இருந்த மக்களுக்கு, சாதாரணமான மக்களுக்கு சாதாரணமாக தெரிந்தாலுமே கூட இதை வல்லுநர்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கமெண்டாக கருதுறாங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தனக்கு தன்னுடைய உயிருக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தலை தாங்க வெற்றிகரமாக உடைச்சு நொறுக்கி விட்டு தாங்க பத்திரமாக இந்தியா திரும்பினேன் அப்படிங்கிறத பிரதமர் மோடி அவர்கள் உலகுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. அந்த கூற்றில் உண்மை இல்லாமலும் இல்லை. ஏன்னா இந்த ஜாக்சன் வந்து தாக்கால் இருந்தான் இல்லையா, அவன் யாரு? ரெஜிம் சேஞ்ச் எக்ஸ்பர்ட், கரெக்டாக ஆட்சி மாற்ற எக்ஸ்பர்ட்டு. பல நாட்டு தலைவர்களை போட்டு தள்ளுறதுல வல்லவன் இந்த ஜாக்சன். அவனை வந்து அந்த டைம் பார்த்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தான் தாக்கால வச்சு போட்டு தள்ளினாங்க. இதற்கு பங்களாதேஷுடைய இராணுவமும் உதவி செய்தது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வெளிவந்திருக்குது. இவன் வந்து பங்களாதேஷ்க்கு வந்ததுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, பங்களாதேஷுடைய இராணுவத்துக்கு இவன் பயிற்சி அளிக்கிறதுக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு வெளியில் சொல்லப்பட்டாலுமே கூட உண்மையான காரணம் இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இவன் முயற்சிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னும், இந்தியாவில் திரு மோடி அவர்களை அகற்றிவிட்டு அதற்கு பிறகு இங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவன் முயற்சித்துக்கிட்டு இருந்ததாக இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்குது. இதில் நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் நண்பர்களே. அமெரிக்காவுடைய உளவுத்துறையான சிஐஏக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்கள் அமெரிக்கா வந்து இது போல பல சாம்ராஜ்யங்களை அழித்து இருக்குது, பல அரசுகளை ஒன்றுமில்லாமல் செஞ்சுருக்குது, பல முக்கியமான தலைவர்களை போட்டு தள்ளி இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை நண்பர்களே. இதை வந்து அமெரிக்க உளவுத்துறையில் வேலை செஞ்ச ஒருத்தர், அவர் பேரு ஜான் பர்கின்ஸ் நண்பர்களே. அவர் வந்து சிஐஏலிருந்து ரிட்டையர் ஆன பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக் எதுன்னா தி கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமிக் ஹிட்மேன் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கு எங்கிட்ட கூட இருக்குது நண்பர்களே, நானும் படிச்சிருக்கிறேன். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சால் கண்டிப்பாக அந்த புக்கை வாங்கி படித்து பாருங்க. அப்போ தான் அமெரிக்கா வந்து எத்தனை நாட்டு தலைவர்களை இப்படி போட்டு தள்ளி இருக்கிறான், எப்படியெல்லாம் போட்டு தள்ளி அவர்கள் ஆட்சி மாற்றத்தை அந்த நாடுகளில் கொண்டு வந்து தங்களுடைய அமெரிக்க சாம்ராஜ்யத்தை அவங்க நிறுவனாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த புக்கோட தமிழ் வெர்ஷனும் இருக்குது நண்பர்களே. அதனுடைய பெயர் வந்து ஒரு பொருளாதார அடிமையின் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு சொல்லி ஜான் பர்கின்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க. அந்த புக்கை வாங்கி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாக்க அமெரிக்காவுடைய தந்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அமெரிக்கா எந்த அளவுக்கு பிற நாடுகளில் இறங்கி பல தலைவர்களை அவன் போட்டு தள்ளி இருக்கிறான்னு தெரியும். கடந்த சில ஆண்டுகளாகவே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய உயிருக்கு அமெரிக்காவுடைய உளவுத்துறை குறி வச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு முறையல்ல பல சந்தர்ப்பங்களில் நமக்கு தெரிய வந்திருக்குது. அதனால தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பாதுகாப்பதற்கு இந்தியா ரொம்பவுமே பிரயத்தனப்பட்டிருக்குது. நாம் எல்லாருமே அதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை. இது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த வீடியோவில் இதுக்கு டைம் ஆயிடுச்சு. இதை ஒட்டிய இன்னொரு டாபிக் இருக்குது. எதற்காக ட்ரம்ப்
இந்த அளவுக்கு இந்தியாவின் மீது வன்மையை கொட்டுறாரு? எதற்கு இத்தனை பிரச்சனைகளை இந்தியாவுக்கு உருவாக்குறாரு? ஒரு கட்டத்தில் பாரத பிரதமரையே முடிச்சு கட்டுற அளவுக்கு ட்ரம்ப்புக்கு இந்தியாவின் மீது என்ன ஆத்திரம்? எதற்காக அமெரிக்கா இதை செய்யுது? இதனுடைய ட்ரிகர் பாயிண்ட் என்ன? இதை பற்றி நாம் நாளைய வீடியோவில் பேசலாம் நண்பர்களே. ரொம்பவுமே சுவாரஸ்யம்னு கூட சொல்ல முடியாது, ரொம்பவுமே பயங்கரமான ஒரு டாபிக் இது. கண்டிப்பாக நீங்கள் நாளைய வீடியோவும் பாருங்கள், தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் பேசிய விஷயங்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேங்க. பாய்.